ஹாய் அன்புலங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வேலன்குடியிலேருந்து நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி ஃபேமிலியோடு நாங்கள் எங்கே போய் என்ஜாய் பண்ணலன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடிங்க குடிங்க. ஆண்டு கொடுத்து கை கட்டாத கை கட்டாத. இப்போ நம்ம எல்லாரும் உப்புமா ஃபேமிலியோட ராஜா ஜாலியாக ஒரு 7 o'clock ரெடி ஆகிடுச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ரோட்டில் இருக்க முக்கொம்பு அணைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆக்சுவலாக காவிரிக்கு ஃபஸ்ட்டு கட்டின டேம் வந்து அதுதான். அது 80s கட்டியிருக்காங்க. அதை பற்றி ஸ்டோரி வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. பட் செம்மையாக இருந்தது பிளேஸு. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் 7 o'clock கிளம்பிட்டு காலைல போயிட்டு எப்பயும் போல் எங்கேயாவது போனால் நம்ம கோயிலில் ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம், அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அத்தை வீட்டுக்கு அங்கே ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா சூப்பராக வடை இட்லி பூரி நல்லா வெரைட்டியாக வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டது டைஜஷன் அதுக்குள்ளே சரி இளநீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க அடுத்து. ஸோ அங்கே போயிட்டோம். ஜாலியாக இருந்தது, எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு புது வீட்டுக்கு போகிறோன்னு ஒரு ஷைனஸ்ஸே இல்லாமல் இருந்தது. சூப்பராக ஜாலியாக இருந்தது, நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என் சிஸ்டர்ஸ் கூட எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் எனக்கு அங்கே இருந்துச்சு. சாமி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்கிறது எப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய சிஸ்டர் எப்படியும் அதே மாதிரி தான் இப்போ சௌமியும் எனக்கு எதுவுமே ஷேர் பண்ணுறது, கேஷுவலாக பேசுகிறது, அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு ஜாலியாக நாங்கள் அங்கேருந்து தோப்புக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு கோகோனட் ஃபார்ம் இருக்குது, அங்கே போயிட்டு டெண்டர் கோகோனட் குடித்தோம். இங்கே வந்து ஒன்று வந்து 40 rupees விற்கிறாங்க. அவங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டே இருந்தாங்க. எங்களால் தான் அதை குடிக்க முடியல, ஏன்னா என்னால் ஒரே ஒரு தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஸ்வீட்டான வாட்டருங்க. ஆனால் அந்த இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த தேங்காய்க்குள்ளே அந்த தண்ணி இருக்கிறதே ஒரு ப்யூரான வாட்டர்னு சொல்லுவாங்களே. அதுவும் இளநீ தண்ணி குடிக்கிறப்போ அவ்வளோ ஸ்வீட்டு. எனக்கு வந்து நிறையா கொடுத்துட்டே இருந்தாங்க, பட் என்னால் குடிக்கவே முடியல. எல்லோரும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்து இளநீ குடிச்சிட்டு சூப்பராக வந்து ஓடி பிடிச்சிலாம் விளையாண்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாளாச்சு நாங்கள் இந்த மாதிரி விளையாண்டு. ஏன்னா நாங்கள் 3 சிஸ்டரும் மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 1 yearக்கு மேலே ஆகிடுச்சு 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணியே. பட் இந்த மூமெண்ட் வந்து எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து அப்படியே ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு. பிரபு அண்ணா, அப்புறம் வந்துட்டு சௌமி, அவங்க அப்பா அம்மா, அத்தை மாமா, பிள்ளைங்களாம், என் மகிக்கும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் தனியாகவே மேபி இருக்கோம். அம்மா வந்து கால் வலினால ரொம்ப நேரம் சேரில் வந்து காலில் தொங்க போட்டு உட்கார முடியாதனால தான் கூட்டிகிட்டு போகல அம்மா வந்துட்டு. பட் வந்து விட்டுட்டு வந்தோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், தனியாக விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு கால் வலி, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகல அவங்கள. இந்த பிளேஸில் இருந்துட்டு போகவே மனசில்லை. விளையாண்டோம் பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளையில் ஓடி பிடிச்சலாம் அதிகமாக இருந்தது, செம்மையாக இருந்தது. இப்படி ஒரு 2-3 times ஓடி விளையாண்டாலே ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஜிம்முக்கும் போக தேவையில்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் என்றைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எப்போயுமே நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்போயாவது நம்ம எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுறப்போ அந்த ஹாப்பினஸ் நம்ம கூடவே இருக்கும், ஒரு மெமரியாக இருக்கும், ஸ்வீட் மெமரியாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து சாமியோட சித்தி பசங்க பொண்ணுங்க. அவள் வந்து அபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தா. சரி நம்ம எப்படி பேசுகிறது, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணிலாம் குளிக்கிறப்போ நாங்கள் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படியே குளிச்சிட்டோம். எப்பவுமே ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் வந்து நம்மளால் எதையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, அவங்க கூட பேச தான் புரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கும். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய் பண்ணாங்க. ஜுஜுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது, அங்கே இங்கேயும் ஓடிட்டுருந்தா. என்னால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா வீட்டில் சைலண்ட்டாக இருந்துட்டு எங்கேயாவது குழந்தைங்கள விட்டோன்னா ஓடி ஆடி விளையாடணுன்னு தான் நினப்பாங்க.
அங்கே தென்னை மரத்தில் நானும் ஜுஜுவும் 2-3 ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு அழகாக எடுத்துகிட்டு அங்கேருந்து தண்ணி குடிச்சிட்டு சரி, ஏன்னா நம்ம பயங்கரமாக சாப்பிட்டோம் காலையில் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டாச்சு. சாமி சித்தி வந்து சூப்பராக சமைச்சிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. லன்ச் கூட சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. இந்த மாதிரி இதை பார்க்கவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடுறப்போ ஸ்கூல் மெமரிஸு, வீட்டில் நம்ம விளையாடுவோமே நெய்பர்ஸ் கூட, அந்த ஞாபகங்கள் தான் எனக்கு வந்தது. அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நித்தி செல்லக்குட்டியோட சவுண்ட் தான். கூமாப்பட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் தான் அந்த டூர் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண வச்சது. ஜாலியாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் ரீச் ஆனோடனே சரி குளிச்சுட்டு வந்துட்டு சர்க்கஸ் போனால் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 2-3 இது என்ஜாய் பண்ணாங்க. நான் எதுக்குமே போகலன்னா அப்போ தான் நான் பயங்கரமாக சாப்பிட்றதுனால எனக்கு மோஸ்ட்லி வந்து இதில் கிருகிருன்னு வந்துடும், வாமிட்டிங் வந்துடும்னு சொல்லிட்டு பாப்பா மட்டும்தான் போனால். அவள் பயப்பட மாட்டா சாமி அத்தை கூட, ஏன்னா மோஸ்ட்லி யார் கூடயும் போக மாட்டா. ஆனால் என்னமோ அவங்க அத்தை கூட பயங்கரமாக ஒட்டிக்கிட்டா. அவங்க கூட போயிட்டு 2 இது என்ஜாய் பண்ணாங்க. இன்னொன்று வந்து டிஸ்கோன்னு நினைக்கிறேன் டிஸ்கோ டான்ஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா சாமியோட நாத்தனார் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக தான் அவங்களுக்கு போக முடியாது. என்னை மாதிரி வாமிட்டிங் சென்ஸ் இருக்கனால அவங்க வந்து சின்னதாக கப் மாதிரி ஒன்று இருந்தது, மைல்டாக ரன் ஆகிற மாதிரி ஸ்பீடு வந்துட்டு. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜுஜு அதுக்கு போகல. போதுமா இப்போ தான் போய்ட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சரி ஓகே இன்னும் ஒன்றுக்கு மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிஸ்கோ டான்ஸ் போயிருந்தாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. பட் ஃபஸ்ட்டு போனது தான் ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சுன்னு சொன்னால். செகண்டு பார்த்திங்கன்னா அந்த கப்பு மாதிரி ஒன்று இருக்கும், டக்குன்னு இழுத்து போகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கெலாம் போகிறப்போ நல்லா சேஃபாக இருக்கா, நல்லா சேஃப்டிக்கு நல்லா எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு போங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய வீடியோ பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன், எப்படி உட்காந்துருக்கா, என்ன பண்ணுறா, கத்துறாளா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணான். அவள் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் பயப்படுறதில்ல, தண்ணி கொஞ்சம் பயப்படுவா. பட் 2-3 டைம் நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் புளியாஞ்சோலை இருக்கே, அங்கே புளியாஞ்சோலை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 hour தான் வரும். அது இன்னமும் செம்மையாக இருக்கும். ரொம்ப அந்த சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு ஹில்ஸு கீழே இருக்க மாதிரி தான் அது இருக்கும் அதோட ப்ளேஸ் வந்துட்டு. ஸோ அதுவும் செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கரூர்லேருந்து திருச்சி போகிற ரோட்டில், இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க திருச்சிக்கு. பட் இதுவும் வந்து சூப்பராக ஒரு டேமு, குளிக்கிறதுக்குன்னு தனியாக ப்ளேஸ் விட்டுருக்காங்க. இங்கே பார்க் இருக்குது. பார்க் சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மள்ளு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோ. அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குளிச்ச பரோட்டாக்கு பாதி சொந்த நாம அழிச்சோம். பொட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம். வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். இந்த சாங் வந்து நேயர் விருப்பம், அதாவது சாமி வந்து அந்த வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தா அக்கா அந்த சாங் தான் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்காக தான் அந்த சாங்கு. இந்த சாங்கும் வந்து இந்த வீடியோவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே என்ஜாய் பண்ணுறப்போ
என் ஹஸ்பண்ட் அண்ட் என் சிஸ்டர்ஸ் என் ஃபேமிலி தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி இந்த என்ஜாய்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து மோஸ்ட்லி அவுட் சைட் போகணும் என்ஜாய் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை. ஸோ அவங்க ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் எப்பயுமே இதே மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். குளிச்சு முடிச்சு ரிட்டன் வந்து ஒரு ஷாப் போனோம். வந்து ஒரு ஷாப் மாதிரி இருந்தது. பஜ்ஜி இருந்தது, பஜ்ஜின்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டோம். பஜ்ஜி நான் ஒன்று தான் சாப்பிட்டேன். அதுவே எனக்கு டைஜஷன் ஆகல. வரப்போ ஃபுல்லாக அது வாமிட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் போகிறப்ப இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. ரிட்டன் கிளம்புற பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. போன டைமும் தெரில, அது என்ஜாய் பண்ண டைமும் தெரில. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சா அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த தண்ணியோட சத்தம் பார்த்திங்கன்னா அப்படியே சலசலன்னு அப்படியே ரொம்ப காதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. கொக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக உட்காந்து ஃபிஷ்ஷை பிடிச்சி அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பஜ்ஜியை வந்து சமைச்சி செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் சாப்பிட முடியல. வெஜிடபிள் ரைஸ் அவங்க ஃபுல் வந்து செய்வோம். வெஜிடபிள் ரைஸ் அண்ட் ரைஸ், சாம்பார், ரசம், நெய் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பூவெல்லாம் கட்டிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பவே மனசு இல்லை. அந்த டேவை வந்து ஹாப்பியாக பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த டேவை மறக்கவே முடியாது. நீங்கள் திருச்சி பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் அன்பு உள்ளவங்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.